ஒரு காணொலி கேட்டேன் பாருங்க, இங்க பாருங்க. இப்ப அத்து பேசுவோம், தெளிவா பேசுவோம். பெரியார் அப்படிங்கிறது என்ன? நீங்க சமூக நீதி, பெண்ணிய உரிமை, சாதிய ஒழிப்பு, தீண்டாமை, இதெல்லாம் பெரும் விவாதம், பெரும் விவாதம். ஆனா ஒண்ணு, பெரியாரை எதிர்த்தால், திராவிடத்தை எதிர்த்தால், திமுகவை எதிர்த்தால், ஆரியத்துக்கு அது ஆதரவாயிரும், ஆரியன் உள்ள வந்துருவான். இதானே பெரியார் அவர்கள் கடைசி வரை ஆரிய தலைமை. மூதறிஞர் ராஜாஜி அவரோட நட்போடு இருந்தாரா இல்லையா? ஆரிய தனிப்பட்டவன் பேசக்கூடாது, கூட்டா இல்லை. ஆரியத்தை எதுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு பெரியாரு. மூதறிஞர் ராஜாஜியோட கூட்டணியில் இருந்தாரா இல்லையா அப்படிங்கிறது இவனுடைய கேள்வி. முதல் கேள்வி கேட்குறான் பாருங்க. ராஜாஜியும் பெரியாரும் காங்கிரஸில் இருந்தவங்க. இவன் வந்து என்ன பண்ணுவான்னா, இவனை மாதிரி ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முன்னாடி கொஞ்சம் விட்டுருவாங்க, பின்னாடி கொஞ்சம் விட்டுருவாங்க. பிட் எடுத்து போடுறது, நடுவில் இருக்கிற ஒரு சின்ன பிட்டை அப்படியே கொத்தி எடுத்துகிட்டு வந்து பேசுகிறது. இதுதான் இவனுக்கு பொழப்பு. ஏன்னா இவன் பிட்டு படத்தில் நடித்தவன் தானே. அதனால் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனுக்கு அந்த புத்தி தான் இருக்கும். அதாவது இவன் கதையை சொல்ல, இவன் கிடக்கட்டும், சரி இருக்கட்டும், இவன் கதை இருக்குது இவனுக்கு. ராஜாஜியும் பெரியாரும் காங்கிரஸில் இருந்தவங்க. காங்கிரஸ் கட்சியில் தான் அவர் வந்து நகரசபை தலைவராக இருந்திருக்காரு ஈரோட்டில். இந்த முண்டைக்கு அது தெரியுமா தெரியாதான்னு தெரியல. காங்கிரஸில் தான் பெரியார் இருந்தார், ராஜாஜியும் இருந்தார். அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளார இந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற அந்த பெரிய பெரிய முதலைகள் பண்ணுற அந்த சேட்டையில் இவர் கேட்குறதெல்லாம், இவர் அதாவது முற்போக்குவாதமாக ஏதாவது என்னென்ன பேசுகிறாரோ என்னென்ன செய்கிறாங்களோ அதெல்லாம் வந்து அவங்க வந்து காங்கிரஸ் கட்சியில் ஏற்றுக்காததுனால தான் காங்கிரஸை விட்டு வெளியே வந்து, அதுக்கப்புறம் நீதி கட்சின்னு ஒன்று கட்சி இருந்ததில் இவர் வந்து அதில் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் தான் திராவிட கழகமாக மாற்றுறாரு. இந்த கதை இவனுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அப்போ காங்கிரஸ் கட்சியில் ராஜாஜியும் பெரியாரும் இருந்தால் அவன் நண்பர்களாக தானே இருப்பாங்க. இப்போ நீ போன வைகோவை போய் கட்டிப்பிடிச்ச, நான் ஐயா வந்து வைகோ வந்து அப்படின்னா இப்படின்னா, அப்புறம் அவரும் சொன்னார், அவரும் கொஞ்சினார், நீயும் கொஞ்சின. இதை யாராவது கேட்டாங்களா? அவர் வந்து முற்போக்கு திராவிட கழகத்தோட அவர் வந்து எம்டிஎம்கே வச்சுருக்காரு. நீ வந்து என்ன பண்ணுற, நீ ஆரியத்துக்கு சப்போர்ட்டாக நீ போயிட்ட, சங்கியா மாதிரி அங்கிட்டு போயிட்ட. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு போய் பெரியாரை போய் கட்டி பிடிச்ச? ஒரு அண்ணாமலையை போய் கை கொடுக்குன்னா கட்டி பிடிச்சா ரைட்டு. நீ ஏன் வைகோவை போய் கட்டி பிடிச்ச? சரி, உங்கள் வீட்டில் ஒரு பெரிய காரியம் நடந்துருச்சு, அதுக்கே முக ஸ்டாலின் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, உனக்கு ஆறுதல் சொல்கிறாரு. எதுக்கு? நான் அப்படியே ஆறுதல் சொன்னேன்னு அப்படியே நெகிழ்ந்து போயிட்டேன். ஏன்? இவர் திராவிட தலைவர், நீ வந்து பாசிச தலைவன், உனக்கு எதுக்கடா அவர் ஃபோன் பண்ணி பேசணும்? பேசுகிறான் இல்லையா? அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், 1967 அண்ணாதுரை ஆட்சியை பிடிக்கும்போது, திராவிட கழகத்திலேருந்து வெளியே வந்து திமுக ஆரம்பித்து ஆட்சியை பிடிக்கும் பொழுது அவர் ராஜாஜியோட கூட்டு வச்சு தானே பண்ணார். ஆமாம், ராஜாஜியோட கூட்டு வச்சார். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உண்மை தான். நீ என்ன புதுசாக வந்து சொல்கிற? நீ ராஜாஜியோட தான் கூட்டு வச்சார், அவரோட காங்கிரஸோட தான் கூட்டு வச்சார், அவர் பேரில் இருந்த ஆரிய கட்சியோட தான் கூட்டு வச்சார். இல்லைன்னு சொல்லலையே, யாரும் இல்லைன்னு சொல்லலை. யார் இல்லைன்னு சொன்னது உங்ககிட்ட? அதெல்லாம் உண்டு தான், எல்லாத்துக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும் தான். ஆனால் அதுக்காக வந்து ஆரியத்தோட கொள்கையை எடுத்துக்கலையே, அதுக்காக திராவிட கொள்கைகளை விட்டு கொடுக்கலையே, அதுக்காக பெரியாருடைய கொள்கைகளையோ லட்சியங்களையோ எதையுமே விட்டு கொடுக்கலையே. இன்னும் என்னென்ன சொன்னான்னு பாருங்கள், ஒரு நிமிஷம் கேளுங்க. பேசும்போதெல்லாம் அப்படியே வைத்தறிச்சலாக இருக்குங்க. பேசும்போதெல்லாம் வந்து ரொம்ப வைத்தறிச்சலாக இருக்கும். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. அம்மா மணியம்மை கல்யாணம் செய்ய வரும்போது எனக்கு சாட்சி கையெழுத்து போட வாங்கன்னு யாரை கூப்பிட்டீங்க? துணை கிடைச்சது யார? ஆரியத்தை. ஆமா, இது சும்மா தனிப்பட்டதா? சரி, தனிப்பட்டது தான். கல்யாணம் தனிப்பட்டது இல்லையாடா, பரதேசி. இங்க இருந்து வெளியில திமுக திராவிட கழகத்தின் வெளியில வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிச்சு 1962 தேர்தலில் போட்டியிடும் போது மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் தலைமையில் இருந்த சுதந்திரா கட்சியோட கூட்டணி வச்சாரா இல்லையா? இப்ப எப்படி திராவிடம்னு பேசல, அந்த இதுன்னு பேசலன்னா ஆரியம் உள்ள வந்துடும். ஆரியத்தின் தோல் மேல எங்க விட்டு கூட போன? அதை விட கொடுமை, இந்த பாரதிய ஜனதாவின் தாய் கழகமாக இருந்த ஜனசங்கோட கூட்டணி வச்சுல 1962 பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை
இந்த ஆரிய கட்சி ஆரியம் உள்ள வந்துரும் திராவிடம் இல்லைன்னா அப்படின்னு சொல்ற நீங்க திமுகவை திருட்டு திமுகன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பேரறிஞர் வந்து பெருந்தகை இவனுக்கு. பேரறிஞர் என்னத்தை பெருந்தகை இவனுக்கு? இவனுக்கு என்னையா பெருந்தகை இவனுக்கு? திமுகவை திருட்டு திமுகங்கிற, திருட்டு திராவிடங்கிற, அப்புறம் பேரறிஞர் அண்ணாவை போய் பெருந்தகங்கிற, பெரியாரை வந்து ஐயாங்கிற, அங்கே ஒய்யாங்கிற, வாடா போடான்னு பேசுகிறா. பெரியார் அதெல்லாம் உனக்கு கோச்சிக்க மாட்டார். வாடா போடான்னு திட்டுறா. அவர் மேலே சாணியை கரைச்சி ஊற்றுனாங்க, பிஎல்இ போட்டாங்க, அதுக்கே அவர் கோச்சிக்கல, தொடச்சிட்டு பேசினார். நீ என்னம்மா பெருந்தகங்கிற ஐயாங்கிற? அதாவது டென்ஷன் ஆகுதுங்க. இவனை மாதிரியெல்லாம் ஆளுங்கெல்லாம் காட்டி கொடுக்குறவன் கூட்டி கொடுக்குற தமிழ்நாட்டே காட்டி கொடுக்குறாங்க. அவன் 1962 ஜனசங்கத்தோட கூட்டு வச்சாங்க, சுதந்திர கட்சியோட கூட்டு, எல்லா வெங்காய கட்சியோட தான் கூட்டு வச்சாங்க. அதுக்காக அவங்களோட குறைந்தபட்ச செயல் திட்டம் ஒன்று வச்சு தான் கலைஞர் கூட தான் கூட்டு வச்சார். பிஜேபி கூட ஹெச் ராஜாவை எம்எல்ஏ ஆக்கி விட்டார். அந்த ஹெச் ராஜாவை எம்எல்ஏ ஆக்கி விட்டது யார்? கலைஞர். இந்த தேவை அவன் இப்போ வரைக்கும் என்ன சொல்லிடுறான், முன்னாள் எம்எல்ஏ. அந்த நன்றி கேட்டவன் பாருங்கள் எவ்வளோ பேச்சு பேசுகிறான் பாருங்கள். மேடையில் 2 கலைஞரையும், கலைஞர் பிள்ளைங்களையும், கலைஞர் திமுக குடும்பத்தையும் எவ்வளோ பேச்சு பேசுகிறான் பாருங்கள் அந்த நன்றி கேட்டவன். இவர் தேவால கலைஞர் தான் கூப்பிட்டு வந்து கூட்டணி வச்சு, அதுக்கு ஒரு குறைந்தபட்ச செயல்திட்டம் இருந்துச்சு. உங்களுடைய கொள்கைகளை மாநில அரசினுடைய எந்த விஷயத்தையும் அவன் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல கலைஞர். இதே மாதிரி தான் அண்ணாவும், இதே மாதிரி தான் பெரியாவும். மாநில அரசினுடைய எந்த ஒரு திட்டத்துக்கும் நீங்கள் குறுக்க நிற்கக்கூடாதுன்னு குறைந்தபட்ச செயல் திட்டம் வச்சு தான் எல்லாமே பண்ணாங்க. பெரியாரோ சரி, பேரறிஞரோ சரி, கலைஞரோ சரி, எந்த விதத்துலையும் எந்த காலத்துலையும் பிஜேபியினுடைய கொள்கைகளுக்கோ, பிஜேபியினுடைய அந்த சதி திட்டத்துக்கோ, இல்லை பிஜேபியினுடைய மிரட்டலுக்கோ உருட்டலுக்கோ இதுவரைக்கும் படிஞ்சதில்லை. ஸ்டாலின் முதற்கொண்டு கேவலம் உனக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றையும் இல்லை. நீ பணத்துக்காக நீ போய் வேசித்தனமாக நீ போய் அவங்களோட போய் சேர்ந்துக்கிட்டு நீ இங்கே இருக்கிறவங்க திட்டுற. நீ இப்போ மாறலையாப்பா? நீ என்ன மாறின? நீ என்ன மாறி இருக்கிற? நீ எதுக்கு மாறி இருக்கிற? நீ சொல்லு. உனக்கு நான் ஆட்சியை காப்பாற்ற மாறினியா? இல்லை உன் குடும்பத்தை காப்பாற்றுறது மட்டும் தான் நான் மாறின. உன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக தான் உன் பின்னாடி இருக்கிற அத்தனை நாம் தமிழர் பிள்ளைகளையும் நீ சிதைக்கிற. நீ ஒரு சாதி வழி பிடிச்சவன், அது எல்லாத்துக்கும் தெரியும். அருந்ததியர்களை பொழைக்க வந்தவங்கிற, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கட்சியை பூரா பொழைக்க வந்தவங்கிற. ஏன்னா சாதியை ஒழிக்கணும்னு பாடுபட்ட தலைவரை போய் இப்போ விமர்சனம் பண்ணுறதுக்கு உனக்கு எந்த விதத்தில் உனக்கு அருகதை இருக்கு? இந்த உலகத்தில் யார் வேணால் விமர்சனம் பண்ணலாம். சாதி, அதாவது பெரியார் விமர்சனத்துக்கு உட்பட்டவர். பெரியார் கடவுளே விமர்சித்தவர். பெரியாரோட கடவுள் ஒன்றும் பெருசு இல்லை நமக்கு. இருந்தாலும் சொல்கிறேன், அவர் எல்லாரும் உயர்வாக கருதக்கூடிய, பார்ப்பனிய உயர்வாக கருதக்கூடிய கடவுளையே விமர்சித்தவர். விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான். நீ விமர்சனம், ஆனால் உனக்கு தகுதி இல்லை. யார் வேணால் விமர்சனம். இந்த உலகத்தில் ஒரு சின்ன 5 வயசு குழந்தை கூட விமர்சிக்கலாம் பெரியாரை. தகுதி இருக்குது, ஆனால் உனக்கு தகுதி இல்லை. ஏன் உனக்கு தகுதி இல்லை அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு அம்மா வந்துச்சுல்ல, உங்ககிட்ட ஒரு அம்மா வந்து உதவி கேட்டுச்சு. உதவி கேட்ட நீ என்ன பண்ண? அங்கே தலைவர் அங்கே பிரபாகரன் வந்து அங்கே ஈழத்தில் செத்துக்கிட்டு இருக்கும்போது நீ என்ன பண்ண? போர் நடத்திக்கிட்டு இருக்கும்போது நீ என்ன பண்ண? ரூம் போட்டு ஹோட்டலில் அந்த அம்மாவோட ஜல்சா பண்ணிக்கிட்டு இருந்த. அது வந்து என்ன 8 முறை கருக்கழிப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. முதல்ல அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு, எனக்கு தெரியவே தெரியாது, அந்த மாதிரி ஒரு ஆளே எனக்கு தெரியாதுன்னு. அதுக்கப்புறம் அடிப்பொடிகளை விட்டு அதுக்கிட்ட பேரம் பேச சொன்னேன். அதை வந்து சமாதானப்படுத்த சொன்னேன். இதையெல்லாம் மாரி ஒரு கட்டத்தில் என்ன பண்ண, திமுக தான் பேச சொன்னிச்சு. அந்த பொம்பளைகிட்ட கர்நாடகாவிலேருந்து ஒரு பொம்பளையை கூப்பிட்டு வந்து அந்த பொம்பளையை பேச சொல்லுது, திமுக தான் சொல்லுது அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், கோர்ட்டு கேஸ் வந்து எல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணேன், குச்சிக்குள்ளே இருந்த பொம்பளையவா தூக்கிட்டு போய் கெடுத்தேன் அப்படின்னா. அப்போ குச்சிக்குள்ளே இல்லைன்னா நீ தூக்கி கொண்டு போய் கெடுக்கலாமா? அது தவறு இல்லையா? அது வந்து கரெக்டாக நீ செஞ்ச வேலை, நீ சொல்கிற வேலையெல்லாம் கரெக்டாக இருப்பா? அது குச்சிக்குள்ளே இருக்கிற பொம்பளை தூக்கிட்டு போய் கெடுத்தால் தான் அது கற்பழிப்பு. மற்றபடி பொண்ணுங்களை வந்து நீ யாரை பார்க்கறனாலும் கூட்டிகிட்டு போயிடுவியா நீ? அப்படி கேட்ட நீ. அதுக்கப்புறம் என்ன பண்ண, அவள் வந்தால் நான் போனேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் காசுக்காக வந்தா அப்படின்னு.
விபச்சாரிங்கிற பட்டம் கட்டின, அதாவது உன்னுடைய நீ போவ, சந்தோஷமாக இருப்ப, எல்லாம் பண்ணுவ. ஆனால் உனக்கு பிரச்சனை வரும்பொழுது உடனே அந்த பொண்ணை விபச்சாரின்னு சொல்லிடுவ. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ, நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, சாரி நமஸ்காரங்கிறேன், காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ப. எங்கே போய்? சுப்ரீம் கோர்ட்டில் போய். நீ என்ன நிலைப்பாடில் இருக்க? உன்னுடைய நிலைப்பாடு ஏதாவது ஒரு நிலைப்பாடு சொல்லு. பெரியார் வந்து என்ன பண்ணா, அன்னைக்கு இருந்த சட்டம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியாத விஷயத்தை நான் சொல்ல போகிறதில்ல. இவனுக்கு ஏதாவது சொல்லி அவனு வேறு வழி இல்லையே. அந்த காலத்தில் வாரிசு இல்லாத சொத்து அரசாங்கத்துக்கு போயிடும்னு ஒரு சட்டம் இருந்துச்சான். வாரிசே இல்லைன்னா அந்த சொத்து போது அரசாங்கத்துக்கு போயிடும்னு இருந்துச்சான். அப்போ என்ன பண்ணார் பெரியார், அந்த சொத்துக்களை பாதுகாக்க, அந்த சொத்துக்கள் வந்து மக்களுக்கு பயன்படணும், குழந்தைகளுக்கு பயன்படணும், கல்விக்கு பயன்படணும், சமூகத்துக்கு பயன்படணுங்கிற நல்ல எண்ணத்தில், அப்படி நம்ம ஒருவேளை நம்ம செத்து போயிட்டோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி அந்த சொத்தெல்லாம் அரசுக்கு போயிருமே, அனாதையாக போயிருமே அப்படிங்கிறதுனால, நமக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படிங்கிறதுனால அந்த சொத்து மக்களுக்கு பயன்படணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டார் பெரியார். அவருக்கு குழந்தை குட்டி இல்லை, அவருக்கு வந்து குழந்தை பிறந்து ஒரு பொண்ணு பிறந்து இறந்து போச்சான் அப்போ முதல் கல்யாணத்தில். அது வேறு விஷயம், அது தனி ட்ராக்கு. ஆனாலும் இவர் என்ன பண்ணார், தன்னுடைய சொத்துக்கள் மக்களுக்கு பயன்படணும் அப்படிங்கிற ஒத்த நோக்கத்துக்காக அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணார். அது எவ்வளோ பெரிய பரந்த மனசு இருக்கணும், எவ்வளோ விரிவான மனசு இருக்கணும். அந்த மனசு இவன் என்ன பண்ணான்னா, ஆனால் இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், உனக்கு நீ என்ன பண்ணியிருக்கிற, நீ உதவி கேட்ட வந்த பொண்ணை போய் சீரழிச்சிருக்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுவும் மாமா நல்லவன் இல்லை, கெட்டவன், கேடு கெட்டவன். என்ன டைலாக்டா டேய், உனக்கு என்னடா அருகதை இருக்குது பெரியாரை பற்றி பேசுகிறதுக்கு? ஏண்டா 94 வயசு வரைக்கும் மூத்திர சட்டியை கையில் பிடிச்சிக்கிட்டு மக்களுக்காக பேசினார்ரா. அவர் போன தூரம், அவர் கடந்து வந்த பாதை, பிரச்சாரத்துக்காக போன தூரம் பூமியை 3 முறை சுற்றி வருவதற்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. நீ ஏசி காரில் போய் ஜிம்மு இருந்தால் தான் போய் நாங்கள் வந்து அதில் தான் நாங்கள் செய்வோம் ஒரேடியாக. அந்த ஹோட்டலில் தான் நாங்கள் போய் தங்குவோம், மற்றபடி சாதா ஹோட்டல்லாம் தங்க மாட்டோம். அதுவும் நைட்டில் ஆஃப் வேணும், ஃபுல்லு வேணும். கட்சிக்காரங்களே உங்ககிட்ட இந்த வந்தவங்களே கழிவுகளே ஊற்றுறாங்க உன்னைய. நீ பெரியாரை போய் பேசுகிற, நீ பெரியாரை இந்த உலகத்தில் யார் வேணும்னாலும் பெரியாரை விமர்சிக்கலாம்டா. ஆனால் உனக்கு மட்டும் அந்த அருகதில்லை. யார் வேணால் விமர்சிக்கலாம், உனக்கு மட்டும் அந்த அருகதில்லை. பெரியாரை மட்டும் நீ வந்து தொடவே தொட்ட நீ கெட்ட. என்னைக்கு நீ பெரியாரை தொட்டியோ அன்னைக்கே உனக்கு ஏழ்ற ஆரம்பிச்சிருச்சுடா. உனக்கு சாதியை வெறி பிடிச்சவன், சாதி வெறி பிடிச்சவன். நீ ஒரு சாதி வெறி பிடிச்சவன். பெரியாரை பேசுகிறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது? சாதிக்காக, சாதியை ஒழிக்கணுங்கிற ஒரே நோக்கம்தான். சாதியை ஒழிக்கணும், சமத்துவமான ஒரு தமிழ்நாட்டை உண்டு பண்ணணும், ஒத்த நோக்கத்துக்காக தான். தனி தமிழ்நாடு கேட்டார்ரா பெரியாடு. தனியாக திராவிட நாடு கேட்டார், தனி தமிழ்நாடு கேட்டார். எங்கிட்ட தமிழ்நாடை கொடுத்துருங்க, எங்ககிட்ட கொடுத்துருங்க, தமிழ்நாடு தனியாக பிரித்து விட்ருங்க அப்படின்னாரு. சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே, வாங்கின உடனேயே. அதுக்கப்புறமும் நீ ஒரு நீ தமிழ் தேசியவாதி தானே, நீ அப்படி தானே சொல்லிக்கிட்டு இருக்கிற. தமிழ் தேசியவாதி தானே. ஈழத்தை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களா, ஈழ மக்களுக்கு ஈழத்தை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லலை. நீ சரியான, நீ வந்து நான் உங்களை மாதிரிலாம் வந்து நல்லா ஆத்தாப்படுங்கலாம் பேசவில்லை. நீ வந்து ஒரு உண்மையான நேர்மையான அரசியல்வாதினா, நீ வந்து ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, எனக்கு என்னுடைய தாய்நாடான தமிழ்நாட்டை தனியாக பிரித்து கொடுன்னு ஒத்த கோரிக்கை வைடா. நீ ஒரே ஒரு கோரிக்கை வை. இப்போ பேசுகிறா நீ, இன்னைக்கு பேசுகிறா நீ, இன்னைக்கு பேசு, நாளைக்கு பேசு. தனித்தமிழ்நாடு எங்களுக்கு பிரித்து கொடுத்துருங்க, எங்களுக்கு வேணாம், நான் உங்களோட இருக்க விரும்பலை. பேசு. தில்லா பேசினார் பெரியார். சட்டத்தை எரிச்சார். முதல்ல சட்டத்தை மாற்றினதே அவர் தான், சட்டத்தை மாற்றி எழுதினதே அவர் தான். இதெல்லாம் ஏதாவது ஒன்றும் பண்ண முடியுமா உன்னையால்? ஒரே ஒரு விஷயம், ஒரு சின்ன விஷயம், நீ பெரியார் பண்ண விஷயத்தில் ஒரு விஷயம் பண்ணு, எவ்வளவோ சட்ட எரிப்பு போராட்டம் நடத்தி சட்டத்தை எரிச்சார். நீ ஒரே ஒரு தடவை நீ எரிச்சுப்பார். நீ தான் அவங்கள்ட்ட போய் அவங்க கவுட்டியில் நுழைஞ்சிக்கிட்டு மூத்திரத்தை பிடிச்சி குடிக்கிறியாடா. உனக்கு என்னடா இருக்குது? பெரியார் அப்படியாடா, சிங்கம்டா, சிங்கம் மாதிரி வந்தாடுறா. கடைசி வரைக்கும் சிங்கம் மாதிரி வந்தாடுறா. 94 வயசு வரைக்கும். அந்த காலத்தில் டீப்பு போடுறதுனா என்னன்னு தெரியுமா உனக்கு? கேள்விப்பட்டிருக்கியா நீ?
அது படிச்சிருக்கியா? இப்போ போடுற மாதிரி அப்படியே ஸ்மூத்தாக டியூப்பு போட்டு யூரின் எடுக்கிறதெல்லாம் இல்லை, யூரின் பையில் யூரின் வரதெல்லாம் இல்லை, தெரியவே தெரியாது. டியூப்னு ஒன்று போட்டிருக்காங்கிறது ஒரு உறுத்தல் இருக்குமே தவிர மற்றபடி தெரியாது. ஆனால் அந்த காலத்தில் விஞ்ஞானம் வளராத அந்த காலத்தில் அந்த யூரின் பைக்கு போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதை தூக்கிக்கிட்டு திரிஞ்ச பெரியார் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். மக்களுக்காக என்ன பேசினார்? அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் சுகமாக இருக்கிறதுக்கோ சந்தோஷமாக இருக்கிறதுக்கோ அவர் புள்ள தலைமுறைக்கு சொத்து சேர்க்குறதுக்கோ இல்லை எஸ்டேட்டில் 100 ஏக்கர் 200 ஏக்கர் வாங்கி போகிறதுக்கோ இல்லை மதுரையில் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கெல்லாம் அவர் சேர்க்கல. அவர் சம்பாதிச்ச சொத்தும் நகைகளும் பணமும் அனைத்துமே இன்னும் கல்விக்கூடங்களாக கல்லூரிகளாக நிறைய பிள்ளைகளுக்கு நிறைய குழந்தைகளுக்கு தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு பண்ணிகிட்டு இருக்கார். அவருடைய காசில் இடம் வாங்கி கொடுத்துருக்காரு கல்லூரிகளுக்கு. நீ உன் குடும்பத்தை கேவலண்டா அதெல்லாம். உன் குடும்பத்தை மட்டுமே காப்பாற்றுறதுக்காக மட்டும் உன் குடும்பத்தை மட்டுமே உன்னுடைய சுயநலத்தை மட்டுமே நீ கருத்தில் கொண்டு நீ பெரியார் எதுக்குறேன்னா, நீ இந்த உலகத்தில் முதல்ல சொன்ன மாதிரியே உலகத்திலேயே இந்த பெரியாரை விமர்சிக்கிறதுக்கோ இல்லை அவரை கை சுட்டி காட்டி பேசுகிறதுக்கோ உனக்கு மட்டும் எந்த அறிவுரையும் இல்லைடா. வேறு யார் வேணால் பேசலாம். மக்களே, நான் பேசுகிறது சரியாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இவனுடைய முகத்திரையை கிழிக்கிறது மட்டும்தான் இனிமேல் நம்மளுடைய வேலையாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.